இன்றைக்கி ப்ரெட்டு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரெட்டை நீங்கள் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் அரைச்சி வச்சிங்கனாலும் ஓகே. தயிர், புதினா, அரிசி ஊற வச்சுடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். குக்கரில் இன்றைக்கி செய்ய போகிறோம். குக்கரில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறோம்ல, அதுலேயே ப்ரெட்டை நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும் போது லாஸ்ட்டாக தான் நம்ம இதை போடுறோம். ஆனால் ஸோ அது நல்லா இருக்கும். இப்போது அதே ஆயிலில் ஸ்பைசஸ், பிரியாணி லீஃபு, ஸ்டாரு, அது எல்லா ஸ்பைசஸும் போட்டுக்கோங்க. ஆனால் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும். பிகாஸ் நம்ம அதில் ப்ரெட் ஆல்ரெடி பொரிச்சதால் அந்த சூடில் இருக்கும். அதுலேயே நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏலக்காய் 2 போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணால் 3 கூட போட்டுக்கலாம். ஏலக்காய் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்கும். ஆனியன் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம அதை வெயிட் பண்ணலாம். இந்த கேப்பில் நம்ம இஞ்சி பூண்டை ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு, நான் இஞ்சி பூண்டு கூட 2 ஏலக்காய் போடுவேன், புதினா போடுவேன், கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா நல்லா வாசனையாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. பச்சை மிளகா ஒரு 5 to 6 எடுத்துக்கோங்க. போட்டு பச்சை மிளகா போடும்போது மட்டும் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா அது அந்த எண்ணெய் சூட்டில் நம்ம பச்சை மிளகா போடும்போது நம்ம முகத்துலேயே அது வெடிக்கும். அதனால் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. உப்பு போட்டுக்கோங்க. ரோஸ்ட் ஆகிறது கொஞ்சம் ஈஸி. நான் தக்காளியில் பிரியாணி மசாலா, கரம் மசாலா கொஞ்சம் போடுவேன். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், இல்லை உங்கள் காரத்துக்கு நிறைய வேணும்னா 3 டீஸ்பூனாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களுக்கு எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தக்காளியில் போடும்போது நம்ம பிரியாணி அந்த ப்ரிப்ரேஷனில் இருக்கும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ அந்த ஆனியனில் நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம், புதினா, இது 2மே போட்டிங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமான ஸ்மெல் கூட நல்லாவே இருக்கும். கேரட், பீன்ஸ் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. தயிர் ஊற்றிக்கோங்க. தயிருக்கு அப்புறம் நீங்கள் நம்ம அந்த மசாலா போட்ட அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போட்டுட்டேன், ஆனால் வீடியோவில் எனக்கு அது வரல. அரிசி கொட்டிட்டு இது குக்கரில் இருக்கிறதால நான் தண்ணி அளவு எனக்கு தெரியாது. குக்கர் அந்த நம்ம அரிசி கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வரா மாதிரி மிதக்கிற அளவு இருந்தால் போதும். அதில் நெய் போட்டுக்கோங்க. ப்ரெட்டை ஏன் நம்ம லாஸ்ட்டாக போடுறோன்னா, ப்ரெட்டு முன்னாடியே போட்டோன்னா அது உடஞ்சிரும் நம்ம சாப்பாடு ரெடி ஆகும் போது. ஸோ அதனால் லாஸ்ட்டாக போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 15 minutes கரெக்டாக பார்த்துக்கோங்க. லைமில் கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கலர்ஃபுல் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். தேங்க்யூ.